என் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இது நான் சிக்ஸ் பேக்ஸ் வைக்க போற எபிசோட் 17. அப்படியே வீடியோ பாக்குறவங்க மறக்காம ஒரு ஃபாலோ தட்டி விட்டு போயிருங்க. வழக்கம் போல ஒரு வார்ம் அப்ப போட்டு சரி பொறுமையா ஒரு 5 கிலோமீட்டர் ஓடலாம்னு சொல்லிட்டு போன்ல ஸ்டாவா ஆன் பண்ணிட்டு ஓடிட்டே இருக்கேன். கடைசியில் நான் ஸ்டாவாவே பார்க்கல. எடுத்து பார்த்தா 7.5 கிலோமீட்டர் பார்த்ததுமே அப்படின்னு நின்ட்டேன். இங்க நிக்கிறது பிரச்சனை இல்லை, அதை முடிச்சு வீட்டுக்கு வரதான் பெரிய பஞ்சாயத்து. வந்து சாப்பாடை போட்டு இன்னைக்கு அண்ணனுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனால அதை பார்க்க கிளம்பிட்டேன். முக்கிய குறிப்பு, வெளியே போறப்ப சன்ஸ்கிரீன் போட்டு போங்க நண்பர்களே. இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் அலையிற மாதிரி வேலை, அதனால நண்பர்கிட்ட வண்டி கேட்டிருந்தேன். போற உள்ள நண்பர் ஆபீஸ்ல தட்டி விட்டு அப்படியே நம்ம வேலையை பார்க்க கிளம்பியாச்சு. அங்க போனா இங்க இல்லப்பா அங்க போங்கப்பா இன்னொரு இடத்துக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. ஒரே அலைச்சல் இன்னைக்கு. இங்க வந்து அவங்க லஞ்ச் பிரேக்கிட்டாங்க. ஒரே மன உளைச்சல். சரின்னு வெளியே வந்து பார்த்தா பிரியாணி கடையா இருக்கு. எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு சாம்பார் சாதத்தை கண்டுபிடிச்சாச்சு. அதை அப்படியே போட்டு பொறுமையா மறுபடியும் ரிட்டர்ன் வந்தேன். அந்த வேலை பாதி வெற்றிகரமா முடிஞ்சிருச்சு. சரின்னு வீட்டுக்கு கிளம்பிட்டு போற வரல ஒரு எலக்ட்ரானிக் பாயிட்ட வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த வெயில்ல வீட்டுக்கு வரதுக்குள்ள சத்தம் எல்லாம் கலந்துருது நண்பர்களே. சரின்னு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு எடிட்டிங்ல உட்காந்துட்டேன். வீடியோ எடிட்டிங் இப்பதான் கத்துட்டு இருக்கேன். அதனால இனி வரும் காலங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு நாளா பெட்டர் ஆக்கி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக ஒரு ஃபாலோ தட்டி விட்டு ஒரு லைக் போட்டு விட்டு போங்க நண்பர்களே. இப்ப எங்கேயா போறேன்னு தானே நினைக்கிறீங்க? காலையில ஒரு நண்பரை இறக்கி விட்டு ஞாபகம் இருக்கா? அவரை பிக்கப் பண்ணதான் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு அமைப்பா கொஞ்சம் பப்பாளியும் முட்டையும் முழுங்கிட்டு சேட்டா கடைக்கு பால் குடிக்கலாம்னு போனா சேட்டா கடையில பால் இல்லைன்ட்டாங்க. ஒரே மன வருத்தம். அப்படியே பக்கத்துல இருக்க நாயர் கடைக்கு தாவிட்டேன். நாயர் கடையில பாலை குடிச்சு நாளை முடிச்சாச்சு. நீங்களே ஏதாச்சும் முயற்சி செய்யுங்க நண்பர்களே.